என்னடா இது! எப்ப இவங்க பேப்பர குடுத்து முடிப்பாங்க? நம்ம கிளம்புவோம்ன்னு தெரியல. சீக்கிரமா பேப்பர குடுங்க மிஸ். எஸ்கேப் ஆயிடணும் நான் இங்கேருந்து முதல்ல. ஒருவேளை இந்த மிஸ் பேப்பர் குடுக்கும்போது அடிப்பாங்களோ? அப்படியெல்லாம் இருக்காதுடி. அடிக்கலாம் மாட்டாங்க. அடிச்சா இப்பதான் போலீஸ்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ, அதனால அடிக்க மாட்டாங்க. என்ன பசங்களா? என்ன முணுமுணுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? பேப்பர்லாம் ரெடி ஆயி வந்துருச்சு. இதோ தரேன் இருங்க. எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். எல்லாம் எடுத்திருக்க மார்க் அவ்ளோ லட்சணமா எடுத்து வச்சிருக்கீங்க நீங்க. என்னத்த பண்றது உங்கள? சரி ஓகே. பேப்பர் எல்லாம் ஒண்ணொண்ணா வந்து வாங்கிக்கோங்க. நான் இல்ல, இல்ல வேணாம். நீங்க வந்தீங்கன்னா, எல்லாத்தையும் குப்பை மாரி போட்டு போவீங்க. நானே வந்து உங்க டேபிள்ல குடுக்குறேன். இல்ல மிஸ். நாங்க இனிமேட்டு அப்படியெல்லாம் நடக்க மாட்டோம் மிஸ். நாங்க குட் கேர்ல்ஸா இருக்கோம் மிஸ். எங்க மிஸ் சொன்னாங்க, நீங்க குட் கேர்ல்ஸா இருக்கணுன்ட்டு. ஆமா, அந்த மிஸ் சொன்னாங்க குட் கேர்ல்ஸா இருக்க சொல்லி. இந்த மிஸ் நல்லா கத்துறாங்களே! சரி பசங்களா, பேப்பர் தரேன். ரெடியா இருங்க. ஃபர்ஸ்ட்டு நம்பர் 4 யாரு? நீயா? ஓகே. நீ 10க்கு 10 தான் வாங்கியிருக்க. வெரி குட். இதே கீப் அப் பண்ணு. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து இது நல்ல மார்க் இதே மார்க்கே கன்டின்யூ பண்ணு. ஓகேவா? ஓகே மிஸ். நான் நல்லா படிக்கிறேன் மிஸ். எங்க அம்மா எப்பவுமே ஈவினிங் உட்கார வச்சு என்ன படிக்க வச்சுருவாங்க மிஸ். நெக்ஸ்ட் பேப்பர் யாருது? நம்பர் 1. நம்பர் 1ம் 10 அவுட் ஆஃப் 10 தான் எடுத்திருக்கீங்க. வெரி குட். சூப்பர். யாரும்மா? ப்ளூ கலர் ட்ரெஸ் நீயா? சூப்பரா எடுத்திருக்கம்மா. இதே நெக்ஸ்ட் டைம்ல இருந்து கன்டின்யூ பண்ணு. டெய்லி உட்காந்து படிச்சு நல்ல மார்க் எடுங்க. அடுத்தது நம்பர் 2. நம்பர் 2 யாரும்மா இங்க? என்னம்மா இவ்ளோ மார்க் எடுத்து வச்சிருக்கீங்க? என்னம்மா இது கூடவா தெரியாது? ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தானே வந்திருந்தது. இவ்ளோ மொக்க மொக்க மார்க்கா எடுத்து வச்சிருக்கீங்க. நல்ல மார்க்லாம் எடுக்க முடியாதா உங்களால? ஈஸியானதே உங்களுக்கு தெரியலன்னா, இன்னும் மேல் வகுப்பெல்லாம் போனீங்கன்னா, நீங்க எப்படி படிக்க போறீங்கன்னு தெரியலம்மா எனக்கு. உங்க மிஸ் கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணணும். நீ பாரும்மா 2டே மார்க் தான் வாங்கி வச்சிருக்க. என்னவோ நான் உங்கள பண்றதுன்னு தெரியல. உங்க மிஸ் கிட்ட சொல்லி தான் கம்ப்ளைண்ட் நான் ஊருக்கு போயிட்டேன் மிஸ். அதனால சரியா படிக்கல இதே மிஸ். ஒரு கிளாஸ் சாக்கா இருக்கும்போது சொல்லுங்க. வரல ஊருக்கு மிஸ். போனேன், அங்க போனேன், இங்க போனேன், வந்தேன், செஞ்சேன்ட்டு. படிக்கிற வேல தான் முக்கியம் இந்த வயசுல. இப்பயே ஊர் சுத்திட்டு இருந்தா, அதுக்கப்புறம் பெரிய பெரிய புள்ளைங்க ஆனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒழுங்கா உட்காந்து படிங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஓகே மிஸ். நல்லா படிக்கிறோம் மிஸ் இனிமேட்டு நாங்க. இன்னும் நல்லா படிப்பேன் மிஸ். குட் கேர்லா ஆயிடுவேன் மிஸ் இனிமேட்டு. ஆமா மிஸ். அவ ரொம்ப குட் கேர்ள் தான் மிஸ். ஆனா கிளாஸ்ல தூங்குவா மிஸ். என்னது? கிளாஸ்லலாம் தூங்குவியா? அதனால தான் நீ இவ்ளோ மார்க் எடுத்து வச்சிருக்க. ஒழுங்கா படிக்க ஆரம்பிங்க. கிளாஸ்ல தூங்கி வழியறது, விளையாடுறது இப்படியெல்லாம் வச்சுக்காதீங்க. சரி ஓகே. இன்னையோட இந்த கிளாஸ் முடிஞ்சுது. எல்லாரும் கிளம்புங்க. பாய். ஓகே மிஸ். தேங்க் யூ. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, பன்னீர வச்சு ஒரு டிஷ் பண்ண போறோம். பசங்களா உங்களுக்கு பன்னீர்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால நான் இன்னைக்கு எல்லாரையும் வெளிய உட்கார வச்சு, அடுப்பு பத்த வச்சு, நான் உங்களுக்கு பன்னீர்ல ஒரு டிஷ் செஞ்சு காமிக்க போறேன். இது ரொம்ப ஈஸியானது. நல்லா டேஸ்ட்டா இருக்கும். பன்னீர் டிக்கா தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு பன்னீர வந்து நம்ம கியூப்ஸா கட் பண்ணிக்கிட்டு, அத நம்ம நல்லா மசாலாலாம் போட்டு ஊற வைக்கணும். அந்த ப்ராசஸ் தான் நான் இப்ப பண்ண போறேன். பாருங்க பன்னீர் எவ்வளோ குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஆனியனையும் கியூப்ஸா கட் பண்ணிட்டு, கேப்சிகமையும் கியூப்ஸா கட் பண்ணிட்டு, எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு மசாலாலாம் எடுத்து வச்சிருக்கேன். என்னென்ன மசாலா சொல்றேன் பாருங்க. கரம் மசாலா போட்டேன். அதுக்கப்புறம் சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மிளகுத்தூள் போட்டிருக்கேன். உப்பு போட்டிருக்கேன். ஜீரகத்தூள் இதெல்லாம் போட்டிருக்கேன். இப்ப வந்து 2 கரண்டி எண்ணெய் இதுல ஊத்திக்கிட்டோம். நல்லா 2 கரண்டி எண்ணெய் ஊத்திக்கிட்டோம்னா, அந்த நம்ம போட்டிருக்க பவுடர் எல்லாம் மிக்ஸ் ஆயி, நம்ம பன்னீர்லயும், வெங்காயத்துலயும், குடை மிளகாய்லயும் நல்லா ஒட்டிக்கும். ஒட்டிக்கிறதுக்கு தான் எண்ணெய் ஊத்துறது. இதுல 2 ஸ்பூன் நான் தயிர் போட்டுக்கிறேன். கட்டியான தயிர எடுத்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். என்னடா இது எடுக்க வரலையே! அய்யய்யோ! மாட்டிக்கிச்சு. இதோ எடுத்துட்டேன். வந்துருச்சு. எடுத்து அதையும் போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு 1/2 மணி நேரம் போல ஊற வச்சுரணும். மூடி போட்டு ஊற வச்சுட்டோம்னா, நம்மளுக்கு ஈஸியா பண்ணறதுக்கு வரும். இப்ப 1/2 மணி நேரம் போல மூடி போட்டு ஊற வைக்க போறேன். ஊற வச்சதுக்கு அப்புறம் நம்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா குட்டீஸ்? சூப்பரா இருக்கும் இது சாப்பிட உங்களுக்கு. உங்களுக்கெல்லாம் பன்னீர்னா ரொம்ப பிடிக்கும். பன்னீர் ரொம்ப நல்லதுன்றதால தான் நான் இன்னைக்கு பன்னீர் உங்களுக்கு செஞ்சு தரலாம். டிஃபரெண்ட்டா உங்களுக்கு பிடிக்கிற மாரி செய்யலான்னு பார்த்தேன். சரி, ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்ப கடாய் வச்சுட்டு, கடாயில கொஞ்சம் எண்ணெய ஊத்திக்கலாம். எண்ணெய ஊத்திட்டு அது கடாய் ஃபுல்லா நல்லா பரப்பிக்கலாம். பரப்பி ஃபுல்லா அப்படியே எல்லா இடமும் படுற மாரி நல்லா கடாயில தேய்ச்சு விட்டுக்கோங்க. தேய்ச்சு விட்டுட்டு, நல்லா கடாய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த பன்னீர் டிக்காவ அது மேல வைக்கணும். சரி பசங்களா, நம்ம இப்ப பண்ண போறது நம்மளுக்கு ரொம்ப புடிச்ச வேல தான். என்ன பண்ண போறோம்னா, டூத் பிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, பன்னீரு, அப்புறம் வெங்காயம், அப்புறம் கொடை மிளகா இதெல்லாம் நம்ம ஊற வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் எடுத்து ஒண்ணொண்ணா குத்தணும். டூத் பிக்ல குத்தி குத்தி வைக்கணும். ஓகேவா? குத்தலாமா? ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, பன்னீர் நம்ம ஊற வச்சத எடுத்துக்கலாம். எடுத்து வச்சு ஒண்ணொண்ணா நம்ம குத்தி குத்தி
கரெக்ட்டா டிக்கா ஷேப்ல வச்சதுக்கப்புறம் நம்ம கடாயில வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தா முடிஞ்சது டிக்கா. ஓகே. இப்ப பாருங்க, நான் ஊற வச்சதெல்லாம் எடுத்து பார்க்குறேன். சூப்பரா ஊறியிருக்கு பாருங்க. எவ்ளோ நேரம் 1/2 அன் ஹவர் ஆச்சுல்ல ஊறி, அதனால செம்மையா ஊறியிருக்கும். இங்க பாருங்க, குச்சி எடுத்துக்கிட்டேன். குச்சில நான் இப்ப முதல்ல வெங்காயத்த குத்தப் போறேன். ஃபர்ஸ்ட்டு வெங்காயத்த நம்ப குத்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ப ஒரு பன்னீர குத்திக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கொடை மிளகாவ குத்தணும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு பன்னீர். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு வெங்காயம். இது மாரி நம்ப மாத்தி, 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 மாத்தி குத்திக்கலாம். அதெல்லாம் நம்ப இஷ்டம் தான். எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். கொடை மிளகா குத்தி, கொடை மிளகா ஃபர்ஸ்ட்டு குத்திட்டு, அதுக்கப்புறம் பன்னீர குத்தலாம். பன்னீர குத்திட்டு, அதுக்கப்புறம் அது மாரி குத்தலாம். ஆனா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கும், எண்டுலயும் நம்மளுக்கு எதனா ஒரு வெஜிடபிள்ஸ் இருக்கணும். பன்னீர்லாம் நடுவுல இருக்கணும். ஓகேவா? இது மட்டும் தான் இதுல முக்கியம். இந்த பாருங்க, நான் கரெக்ட்டா இப்படி குத்துறேன் பாருங்க. அது ஷேப்பா கரெக்ட்டா கியூப்ஸா வச்சுட்டோம்னா, நம்மளுக்கு அத திருப்பி திருப்பி போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஃப்ரை பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். தவா ஃப்ரை பண்றதுக்கு. இது மாரி எல்லாத்தையும் பண்ணி ரெடியா வச்சுக்கலாம். ஓகேவா? மொத்தம் என்கிட்ட 4 குச்சி இருக்கு. 4 குச்சிக்கு இந்த மசாலா போட்டு நான் ரெடி பண்ணி வச்சிருக்க பன்னீர் கரெக்ட்டா அம்மா இருக்கும். அம்மா நீ சூப்பரா பண்றம்மா. டெய்லி எனக்கு இது மாதிரி பண்ணி தாம்மா. இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு நாள்னா இது மாதிரி எல்லாரையும் வெளியே உட்கார வச்சு நீ அடுப்பு பற்ற வச்சு எனக்கு இது மாதிரி எல்லாம் சமைச்சு தாம்மா. நாங்கள் ஜாலியாக சாப்பிடுவோம். நீ என்ன சமைச்சு தந்தாலும் சாப்பிடுவோம்மா. நல்லா ஜாலியாக இருக்குமா இது மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீ அடுப்பு பக்கத்தில் உட்காந்து சமைச்சு பார்க்கறது ரொம்ப ஜாலியாக ஆமாண்டி. இருக்குமா. நம்ம விளையாடிக்கிட்டே இருக்கோம். அங்க அம்மா ஒரு பக்கம் சமைச்சுக்கிட்டே இருக்காங்க. செம்மையா இருக்குல்ல? இது மாரி அடிக்கடிக்கு பண்ணா நம்மளுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி இதெல்லாம் சாப்பிடலாம். அதுவும் நிலா வர டைம்ல நம்ம இதெல்லாம் சுட சுட வச்சு சாப்பிட்டா எவ்ளோ சூப்பரா இருக்கும்ல? அச்சோ! நிலா சோறு சாப்பிடுறதுக்கு பதில் இது மாரியெல்லாம் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இதெல்லாம் வெளிய ஹோட்டல்ல போனா தான் கிடைக்கும். இப்பலாம் அம்மா வீட்லயே செஞ்சு தராங்க. எவ்ளோ அழகா பண்ணிட்டாங்க பாரேன்! அம்மா ஃபாஸ்ட்டா பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். ஆமா, ஆமா. எல்லாத்தையும் அம்மா ஃபாஸ்ட்டா பண்ணிட்டாங்க. சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஐயோ! எப்ப நான் சாப்பிடுவேன்னு இருக்கு. எனக்கு பசிக்குது. வாசனையே கம கம இந்த மசாலா வாசனை எனக்கு ரொம்ப கம 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 கமன்னு வருது. சீக்கிரமா ரெடி பண்ணி தாங்கம்மா. ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா சீக்கிரமா ரெடி பண்ணி தாங்கம்மா. இருங்கடா தங்கம். உங்களுக்காக தானே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்ன்ட்டு இதெல்லாம். எதுக்கு அவசரப்படுறீங்க? கொஞ்ச நேரம் அப்படி சுத்தி சுத்தி விளையாடுங்க. வெ வெ வேடிக்கை பாருங்க. நான் அதுக்குள்ள எல்லாம் செஞ்சு முடிச்சுருவேன். இதெல்லாம் ஈஸியான வேலை தான். ஃபாஸ்ட்டா பண்ணிடலாம். இங்க பாருங்க லாஸ்ட்டு குச்சிய எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் இது மாரி நம்ம குத்தி ரெடியா வச்சுக்கிட்டோம்னா, நம்மளுக்கு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எல்லாம் குத்திட்டு கொஞ்ச நேரம் இத அப்படியே வச்சுட்டு, நம்ம அதுக்குள்ள கடாய காய வைக்கணும். அடுப்பு பத்த வச்சு கடாய் காஞ்ச உடனே நம்ம இத எடுத்து வச்சுட்டா, முடிஞ்சுது வேல. பாருங்க கரெக்ட்டா எல்லாத்தையும் குத்திட்டேன். அம்மம்மா கடைசில அம்மா நான் ஒரு வாட்டி குத்துறேம்மா இத. ப்ளீஸ்மா என்கிட்ட தாங்கம்மா. நானும் இது மாரி பண்றேன். நானும் உங்க கூட சேர்ந்து சமையல் இல்லடா தங்கம். இப்பல்லாம் நீங்க கைய வச்சீங்கன்னா, கண்ணுல கிண்ணுல வச்சுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்ணு எரியும். வேண்டாம். கைய வேற குத்திரும் டூத் பிக்கு. அதனால வேண்டாம். நானே பாத்துக்கிறேன். அம்மா அம்மா சூப்பரா இருக்கும்மா. புகை அழகா வருதும்மா. அந்த புகையில ஸ்மெல்லு சூப்பரா வருதும்மா. ஹோட்டலுக்கெல்லாம் போனா வரும்லம்மா ஸ்மெல்லு அது மாரி வருதும்மா. சூப்பரா இருக்கும்மா. ஜாலி நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட போறேன் பன்னீர் டிக்கா. சூப்பரா சாப்பிட போறேன். செம்மையா செஞ்சுகிட்டு இருக்காங்களே எங்க அம்மா ஜாலி. செம்மையா இருக்கும்மா. கலர்லாம் சூப்பரா இருக்கும்மா. எப்பவுமே நெருப்பு பக்கத்துல இருக்கும்போது கவனமா இருக்கணும். இது மாரி பக்கத்துல பக்கத்துல வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா, எனக்கு தான் எதனா அடிபடும். பார்த்து இருக்கணும். சரியா? கொஞ்சம் தூரமா போய் நீங்க விளையாடுங்க. நான் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்கள கூப்பிடுறேன். வாங்க. ஓகேவா? ஒரு பேட்ச் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2வது பேட்ச் போட்டேன்னா முடிஞ்சிரும். உங்களுக்கு குடுக்கறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதோ இந்த பேட்ச் இது நல்லா சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு. கொஞ்சம் தீச்சுட்டேன். ஓகே பரவால்ல. ஆனா சூப்பரா தான் ஃப்ரை ஆயிருக்கு. இத எடுத்து தனியா தட்டுல வச்சுக்கலாம். இந்த பிளேட்ட எடுத்து நான் இந்த ஒரு இத எடுத்து தனியா வச்சுக்கிறேன். தனியா வச்சுட்டு நான் எல்லாருக்கும் ஒரே டைம்ல தரேன். இப்பயே தந்துட்டேன்னா எல்லாரும் காலி பண்ணிட்டு இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு கேட்பீங்க. அதுக்கப்புறம் யார் சாப்பிட்டீங்க, யார் சாப்பிடலன்னு தெரியாது. நான் எல்லாருக்கும் ஒரே டைம்ல தரேன். ஓகேவா? இப்போ 2ண்ட் ரவுண்ட நான் வச்சு பொரிச்சு எடுத்துட்டேன்னா வேல அம்மா முடிஞ்சுது. நெக்ஸ்ட் டைம் என்னம்மா பண்ணி தர? எனக்கு வேற எதுனா டிஃப்ரெண்ட்டா பண்ணி தாம்மா. நான் ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்ம்மா. நீ எப்பல்லாம் இது மாரி வெளிய வச்சு சமைச்சு தருவன்னிட்டு. இந்த செட்டே நீ நீ போட்டிருக்க செட்டே
சூப்பரா இருக்கும்மா. வீட்டுக்கு வெளிய அழகா இது மாரி எல்லாம் அடுப்பெல்லாம் பத்த வச்சு, எல்லாரும் கீழ உட்காந்து சூப்பரா சமைக்கிறோம்மா. செம்மையா இருக்கும்மா. இந்த டைம்ல இந்த ஈவ்னிங் டைம்ல இது மாரி செஞ்சு சாப்பிடுறது. "அம்மா எப்பம்மா நீ இது மாரிலாம் நெக்ஸ்ட் டைம்லாம் செஞ்சு தருவ? நான் ரொம்ப ஆசையா வெயிட் பண்றேன்ம்மா. நீ செஞ்சு தாம்மா எனக்கு." இனிமே நான் இது மாரி அடிக்கடிக்கு உங்களுக்கு செஞ்சு தரேன். நீங்க எதுவும் பெருசா கவலைப்படாதீங்க. நான் இனிமேட்டு வாரம், வாரம் உங்களுக்கு இது மாரி எதுனா செஞ்சு தர பாக்குறேன். ஓகேவா? ஆனா ஈஸியானதா தான் நான் செய்வேன். கஷ்டமானதெல்லாம் செய்ய மாட்டேன். ஈஸியானதா செய்வேன். ஆனா உங்களுக்கு புடிச்ச மாதிரி செஞ்சு தரேன். இப்போ செகண்ட் பேட்ச்சும் ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் பேட்ச் எடுத்து வச்சா சாப்பிட்டு முடிச்சிடலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க செகண்ட் பேட்ச். ஆனா இத நான் அவ்ளோ தீய வைக்கல. இது ஓரளவுக்கு தான் நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப தீய வச்சா அது ஒரு மாதிரி டேஸ்ட் மாறிடுமோன்னுட்டு பயமா இருக்கு எனக்கு. ஏன்னா நான் இது ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்றேன். ஓகேவா குட்டீஸ்? ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட ரெடி ஆயிடலாமா? சரி போய் கை கால்லாம் கழுவிட்டு வாங்க. உட்காந்து சாப்பிடலாம். எல்லாம் ரெடியா இருக்கு. வாங்க உட்காருங்க. "தோ போயிட்டு கை கால்லாம் கழுவிட்டு வந்துடுறேம்மா." "வாவ்மா! சூப்பரா இருக்கும்மா. நாங்க 2 பேரும் ஒண்ணு எடுத்துக்கிறோம்மா. செம்மையா இருக்கும்மா. டேஸ்ட்டா இருக்கும்மா சாப்பிடுறதுக்கு. சூப்பரா செஞ்சிருக்கீங்க. மா தேங்க் யூம்மா. குட் பாய்மா."